வணக்கம். வெல்கம் டு டர்ன் எக்ஸ்பர்ட் தமிழ். இன்னைக்கான வீடியோ ரொம்ப காமனாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் நான் இனிமேல் ஃபேஸ்புக்குக்கு வரேன் அப்படின்றதுலையே அர்த்தம் இல்லை, என்னோடய பிஸ்னஸை ஃபேஸ்புக்கில் நான் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான எந்த ரீசனுமே இல்லை. ஏன்னா நிறைய லைக்ஸ் நான் கஷ்டப்பட்டு என்னோடய ஃபேஸ்புக் பேஜுக்கு கொண்டு வந்தேன். ஆனால் நான் ஒரு போஸ்ட் போட்டேன் அப்படின்னா அது 100 பேருக்கு மேலே ரீச் ஆக மாட்டேங்குது. சில பேர் ஈவன் மேக்ஸிமம் ரீச் ஆனால் கூட 1000 தான் ரீச் ஆகுது. சில பேர்கிட்ட 5000 லைக்ஸ் இருக்குங்க. எத்தனை பேர் ரீச் ஆகிறீங்கன்னா 500 பேர் அப்படிம்பாங்க. சில பேர்கிட்ட 1,00,000 லைக்ஸ் இருக்கும். எத்தனை பேர் ரீச் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டான்னா ஒரு போஸ்ட்டுக்கு 1000 மேலே நான் ரீச் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் கொஞ்சம் பெட்டராக இருக்கவும் செய்கிறாங்க, 5000 10,000 அப்படின்ற மாதிரி. பட் இருக்கிற எல்லா லைக்ஸையுமே ரீச் பண்ணுறவங்க, எல்லா ஃபாலோவர்ஸுமே ரீச் பண்ணுறவங்க அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க. ரொம்பவே கம்மி, என்ன அது இம்பாசிபிள் கூட. நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போது இந்தியாவில் பார்க்க போனால் 2007 தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஆர்குட்லேருந்து ஃபேஸ்புக்கு வரவே ஆரம்பித்தாங்க. 2007ன்றது ரொம்பவே ஏர்லியரான காலம். ஈவன் நான் ஃபேஸ்புக்கு வந்தப்பே அப்போ ஒரு ஐவி லீக் யூனிவர்சிட்டியிலேருந்து நம்மளுக்கு இன்வைட் சென்ட் பண்ணால் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் 2006 நான் ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆனால் அப்போ யாருமே இல்லை ஃபேஸ்புக்கில். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸில் இருந்தவங்க மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ இப்போ அப்போ நானே அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போது 2007லேருந்து ட்ரான்சிஷன் ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போது எத்தனை பேரெல்லாம் புதுசாக பேஜ் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அவங்க எல்லாருமே நிறைய லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் கொண்டு வர முடிஞ்சுது. அதே மாதிரி ஒரு போஸ்ட் அவங்க போட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த போஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் இது ரொம்ப பாப்புலரானது 2010. அப்போல்லாம் சில ரொம்ப சின்ன பிஸ்னஸஸ் இருப்பாங்க, ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பொட்டிக் வச்சுருப்பாங்க, இல்லை வீட்டிலேருந்தே ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாரியே விற்பாங்க. இந்த சாரி, ஜுவல்லரி இந்த மாதிரி எல்லாம் விற்றுட்டு இருந்தவங்க ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்போ நிறைய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி சோஷியல் மீடியாவில் ப்ரெசன்ஸ் வருது அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாமல் இருந்த காலகட்டம். இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸஸ்லாம் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, அந்த சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்டு போய் ஒரு பேஜை லைக் பண்ணியிருந்தா கூட உங்களோட நியூஸ் ஃபீடில் இவர் இதை லைக் பண்ணியிருக்காரு, நீங்களும் லைக் பண்ணுறீங்களா அப்படின்ற ஆப்ஷன் வரும். அப்போ என்ன ஆகும்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் தெரிஞ்சிடும். இதை ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நிறைய பேருக்கு காமிச்சு அந்த பேஜுக்கு லைக்ஸ் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடணுன்ற அவசியமே கிடையாது, தானே லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் அவங்க ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் அது ரீச் ஆச்சு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அப்போது ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் இல்லை, அதே மாதிரி பிஸ்னஸஸும் ஃபேஸ்புக்கில் இல்லை, நிறைய போஸ்ட் கம்மியாக தான் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் யாரெல்லாம் என்ன ஒரு சின்ன வேலை பண்ணாங்களோ எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சில சமயங்களில் 1000-2000 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸோட போஸ்ட்டுமே நம்மளுக்கு வரது கிடையாது. அந்த காலத்தில் அவங்க போய் இன்னொரு பேஜ் லைக் பண்ணால் அது நம்மளுக்கு தெரிஞ்சுது. அவங்க இன்னொரு ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணால் நம்மளுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்தது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. இப்போது அது கூட இல்லை. ஒருத்தர் நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபோட்டோ போட்டால் கூட நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரதில்லை. என்ன ரீசன் அப்படின்னா, யாரோட அப்டேட்ஸில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்கக்கிட்டேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் ரீச் அப்படின்னு சொல்கிறேனே, ஃபஸ்ட்டு ரீச்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இது என்னோட ஃபேஸ்புக் பேஜுங்க, சங்கீதா எஸ் அபிஷேக் அப்படின்றவங்களோட ஃபேஸ்புக் பேஜ். இப்போ என்னோட ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தோன்னா எனக்கு 694 லைக்ஸ் இருக்குது. ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு என்னோட லைக்ஸ் 694 லைக்ஸ் இருக்குங்க. ஆனால் நான் ஒரு போஸ்ட் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 383 பீப்புளை தான்
தான் நான் ரீச் பண்ணுறேன். a little above 50%. இது இட்ஸ் நாட் அட் ஆல் பேடுங்க. ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி குட் திங் ஃபார் அ பேஜ். ஸோ 383 பீப்புளை தான் நான் ரீச் பண்ணுறேன். மீதி இருக்க அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 பீப்புளை வந்து நான் ரீச் பண்ண முடியறதே கிடையாது. ஸோ இதற்கான ரீசன் தான் இப்போ என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். மொதல் ரீசன் அப்படின்னா ஃபேஸ்புக் உருவாக்குனதுக்கான மெயின் ரீசனே பர்சன் டு பர்சன் கண்டென்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் என்ன நடக்குது, ஸோ இட் இஸ் மோர் ரிலேட்டட் டு பீப்புள். ஸோ அதனால் இந்த கண்டென்ட்டை இது பண்ணுறது தான் பேசிக். அப்படின்னும் போது பிஸ்னஸ் கண்டென்ட் நம்மளுக்கு ரீச் ஆகிறது கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது எனக்கு ஒரு போஸ்ட் காமிக்கப்படுது அப்படின்னா வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எனக்கும் அந்த போஸ்ட்டுக்கும், அப்படி என்ன இன்டராக்ஷன் இருக்குது, அதாவது எனக்கு எந்த வகையில் அந்த போஸ்ட்டை பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல அப்படின்றது கூட இன்னொரு காரணமாக இருக்கும். எனக்கு இப்போ மூவிஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் பிடிக்குது அப்படின்னா எனக்கு படங்கள் பற்றின, சினிமா பற்றின நியூஸ் எல்லாமே என்னோடய நியூஸ் ஃபீடில் வருங்க. இல்லை எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் என்னோட நியூஸ் ஃபீடில் வரும். இல்லை நீ லைக் பண்ணியிருக்க அப்படின்னும் போது ஏன் உங்களுக்கு வரலைன்னா சில சமயம் நம்மளுக்கு இது பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்னு கூட பார்க்காம லைக் பண்ணுவதும் உண்டு. ஈவன் ஒரு ஃபோட்டோகிராஃபி பேஜையே நான் லைக் பண்ணியிருந்தாலும் அதில் சில ஃபோட்டோகிராஃபி தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் சில போஸ்ட் மட்டுமே என்னை ரீச் ஆகும், நிறைய போஸ்ட் எனக்கு ரீச் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்புறம் 2018 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க ஃபேஸ்புக் அவங்களோட ஆல்காரிதமில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் தொடங்கினதுக்கான மெயின் ரீசன் நம்மளே பார்த்துட்டோம், பர்சன் டு பர்சன் கண்டென்ட். அதாவது மற்ற ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த இன்டராக்ஷனை பெருக்கக்கூடிய வகையில் தான் ஃபேஸ்புக் இருக்குது அப்படின்றது தான் அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். அப்படி இருக்கும்போது பிராண்ட் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு யாரோ ஒருத்தர் விற்கிறதுக்கான அப்ஜெக்டிவை மெயினாக வச்சுருக்கும்போது அவங்களோட கண்டென்ட் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு ரியலி இரிட்டேட்டிங்காக இருக்கும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்கள், இப்போது ஒரு ஆவரேஜ் பர்சன் ஒரு 100 பேஜை லைக் பண்ணியிருந்தான் அப்படின்னா மறுநாள் அவன் காலையில் எந்திரிச்சு அவனோட ஃபோனில் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது அந்த 100 பிராண்ட்ஸும் அன்னைக்கு போஸ்ட் பண்ண கண்டென்ட் அவனுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவன் ஃபேஸ்புக்கு போகவே மாட்டான். அவனோட மெயின் இது என்ன இருக்கும், காலையில் எந்திரிச்சோடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னலாம் போஸ்ட் போட்டிருக்காங்க, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்டடாக ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் இருக்குது. ஆஹா, நான் இன்றைக்கி தான் ஜிம் போக ஆரம்பித்தேன், ஆனால் என்னோடய ஃபேஸ்புக் நியூஸ் ஃபீடில் பாருங்கள் ஹெல்தி டயட்டை பற்றியான இன்ஃபர்மேஷன் வருது, எப்படி ஹெல்தி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படியான வீடியோஸ் வருது, எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படியான வீடியோஸ் வருது. சார் எவ்வளோ நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னும் போது நான் அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எப்போ எனக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இல்லை, யாரோ எனக்கு எதையோ விற்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வரும்போது நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஃபேஸ்புக்கு எனக்கு போகணும் அப்படின்றதுக்கு ஆனால் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே வரும். ஸோ மெயின் ரீசன் இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை தான் மோஸ்ட்லி நம்மளுக்கு ஃபேஸ்புக் கொடுக்குது. ஸோ யாரெல்லாம் நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ரீச் ஆகிறது இல்லை. இது தவிர்த்து இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குங்க. எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக இருந்தாலும் அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தன்னோட ப்ராஃபிட்காக பயன்படுத்தும். இப்போ நம்ம எல்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்கோம், ஃபேஸ்புக்கு ஃப்ரீ தாங்க. ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ், ஒரு பிராண்ட், அதுவும் அவங்களுக்கு ஃப்ரீ தான். இப்படி இருக்கும்போது ஃபேஸ்புக்கும் சம்பாதிக்க வேண்டாமா, அவங்களும் நிறைய காலம் வந்து பிஸ்னஸில் இருக்க வேண்டாமா? அப்படி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் தேவைப்படுது. இதை எப்படி அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா ஆட்ஸ் மூலமாக தான் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஆட்ஸ் யாருக்கு காட்டப்படுது அப்படின்னா ஃப்ரீயாக ஃபேஸ்புக்கில் இருக்க நம்மளுக்கு காட்டப்படுது. ஸோ நம்மளை மூலதனமாக வச்சு தான் வந்து ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்டையே கொண்டு வராங்க.
இப்போது அட்வர்டைஸ்மெண்ட்டே யாருமே ரன் பண்ணாமல் ஃப்ரீயாகவே எல்லாரையுமே ரீச் பண்ண முடியுது அப்படின்னா ஃபேஸ்புக்கு பிஸ்னஸ் ரொம்ப நாள் பண்ணவே முடியாதுங்க. அவங்க சீக்கிரமாகவே வந்து ஃபேஸ்புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஸோ அதனால் அதுவும் இன்னொரு ரீசன் தான். இந்த ஆர்கானிக் ரீச், அதாவது தானாகவே வரும் இந்த ரீச் வந்து கம்மியாக்கப்பட்டு நம்மளுக்கு பே பண்ணுறதன் மூலமாக நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸை ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஆர்கானிக் ரீச்சும் லோவாக இருக்கிறதுக்குரிய ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஸோ இதில் என்ன பிராண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ் கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ் எந்த மாதிரியான கண்டென்ட்டை விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரியான கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறது தான். ஸோ இந்த ஆல்காரிதமை எப்படி உடைக்கிறது, எப்படி என்னென்ன ஹேக்ஸ் எல்லாம் இதுக்கு இருக்குது, எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.